பிக் பாஸ் வீட்டோட 70ஆம் நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்குங்க. நேற்று எபிசோடில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க எவிக்ட் ஆகி வெளியே போகிற மாதிரி ஏற்கனவே கமல் சொன்ன மாதிரியே நடந்தது. அதுபடி தான் இன்றைக்கி எபிசோடையும் காமிக்க இருக்காங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்த முதல் ப்ரோமோலையே கமல் சொன்னது மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரமும் இதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது 16 போட்டியாளர்களை வச்சு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா மற்றும் சுச்சி அவங்க இந்த பிக் பாஸ் ஷீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தாங்க. மேலும் இதை தாண்டி பார்த்திங்கன்னா ரேகா, சுரேஷ், வேல்முருகன், சுச்சி, சம்யுக்தா, கடைசியில் சனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. இருந்தாலும் இப்போயும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீட்டுக்குள்ளே இன்னும் அதிக பேர் இருக்கிறனால கன்ஃபார்மாக கடைசி நாட்கள் வரும்போது இங்கே ஆட்கள் அதிகமாக இருந்தால் இந்த ஷோவை நடத்த முடியாது. அப்புறம் ஷோவை வேணுன்னே அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே முந்தைய சீசன் மாதிரி இந்த சீசன் இல்லை, கொஞ்சம் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் ரசிகர்களும் கமெண்ட் பண்ணி வந்தாங்க. இதற்கிடையில் தீபாவளி வாரம்னு சொல்லி அந்த வாரத்தில் எவிக்ஷனை விட்டுட்டாங்க. அப்புறம் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆஜித்தையும் விட்டுட்டாங்க. இதில் 2 வாரம் கம்மியானனால கன்ஃபார்மாக இந்த வாரம் மற்றும் அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அப்புறம் விஜய் டிவி பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 4 ஃபைனலை மாட்டு பொங்கல் அப்போ நடத்தலான்னு முடிவு பண்ணி இருக்காங்களாமாங்க. அதுக்கான வேலைகள்லையும் இவங்க ஆரம்பத்திலே பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா இவங்க முடிவெடுத்துருந்தாங்களாமா. ஆனால் இப்படி போட்டியாளர்கள் இதே மாதிரி இருந்தால் கன்ஃபார்மாக அது நடக்காமல் போயிடும். அதனால் ஃபைனலில் 4 பேர் இல்லாமல் போட்டியாளர்கள் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஆகி குழப்பம் ஏற்படும். இதனால் கன்ஃபார்மாக 2 வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று எபிசோட்லேயே பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் நிஷாவை பற்றி பேசியிருந்தாருங்க. அதாவது நிஷா கொஞ்சம் தைரியமாக பேசணும், நாங்கள் ரொம்ப மலேசியா நிஷாவை பார்க்க விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லியிருந்தார். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அர்ச்சனா கிட்ட நிஷா பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போதே அவங்க ரொம்பவும் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. மேலும் இதை தாண்டி நிஷா கிட்ட இவர் கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா நான் எந்த இடத்துலையும் அந்த வேர்டை தவறாக பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தெரியுது. அதே போல் நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது நான் வேணுன்னே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தெரியுது. கமலும் பார்த்திங்கன்னா நீங்கள் தவறாக தான் பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியிலையும் பேசப்பட்டு அதனால தான் நிஷா எவிக்டாகி வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி மீதி இருக்கிற போட்டியாளர்களோட மைண்ட்லேயே பதிவஞ்சிருச்சுங்க. இதில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகி இருக்கிறவங்க கேபி, ரம்யா, சோம்சேகர், நிஷா, ரமேஷ், சிவானி. நேற்று எபிசோடில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க எவிக்ட்